ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை பாகவதம் கேட்டவனும் பரத்தை வீடு சென்றவனும். மனிதனுடைய புண்ணிய பாவங்கள் அவனது மனோநிலைமையினையும் எண்ணங்களையும் சார்ந்து இருக்கின்றன. அவை அவன் உள்ளத்திலிருந்து உண்டாவனவே யன்றி வெளிச்செயல்களால் அல்ல. 2 நண்பர்கள் கூடிச் சென்று கொண்டிருக்கையில் ஸ்ரீமத் பாகவதம் வாசிக்கப்படும் இடத்தை எடைந்தனர். அவர்களில் ஒருவன், நண்பா, இங்கே சற்றுத் தாமதித்து இந்த சத் விஷயத்தைக் கேட்கலாமே என்றான். மற்றவன், பாகவதத்தைக் கேட்பதினால் என்ன சுகம்? தாசி வீட்டில் போய் இன்பமாகக் காலம் கழிக்கலாம், வா என்றான். முன்னவன் இதற்கு இணங்கவில்லை. ஆதலால் அவன் பாகவதம் படிக்கப்படும் இடத்தில் உட்கார்ந்து கதை கேட்டுக் கொண்டிருந்தான். மற்றவனோ தாசி வீட்டுக்குப் போனான். என்றாலும் அவனுக்கு அங்கு இன்பமே ஏற்படவில்லை. அடா, என்ன செய்துவிட்டேன்? இங்கு வந்தது எதற்காக? எனது நண்பனோ ஹரியின் திவ்ய சரித்திரத்தைக் கேட்டுக்கொண்டல்லவோ மகிழ்ந்திருப்பான் என்று நினைத்துக்கொண்டு அத்தாசி வீட்டிலிருந்த போதிலும் ஹரியைப் பற்றியே நினைத்திருந்தான். இங்கே பாகவதத்தைக் கேட்க உட்கார்ந்தவனுக்கும் இன்பம் உண்டாகவில்லை. என் நண்பனோடு தாசி வீட்டிற்குப் போயிருந்தால் அவனைப் போல நானும் இன்ப நுகர்ச்சி பெற்றிருக்கலாமே என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆகவே இவன் பாகவதம் படிக்கும் இடத்தில் இருந்தபோதிலும் அதைக் கேட்காமல் தாசி வீட்டைப் பற்றிய சிந்தனையுள்ளவனாக இருந்தபடியால் அங்கு நேரில் போகாது போனாலும் உண்மையில் போவதால் பெறக்கூடிய பாபத்தை அடைந்தான். தாசி வீட்டிற்குச் சென்றவன் பாகவத வாசிப்பைப் பற்றிச் சிந்தித்துக் கொண்டிருந்தபடியால் அவனுக்கு அந்த கெட்ட இடத்திலுங்கூட புண்ணியமே கூடிற்று. ஆதாரம் 1942 வெளிவந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கதைகள் என்னும் நூல்.